ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு பல்லுயிர். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போய் அதில் இருக்கிற பல பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீனை நம்ம பார்க்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்க. இது நடந்தது நகர்கோலையில் இருக்கிற கவினி நேஷ்னல் பார்க் இடத்துல. நாங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். அங்கே மான்கள்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கு. அதாவது பின்னங்கால் பிடரியில் அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு, ஓகே வேட்டையும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு புலி வேட்டையில் இறங்கியிருக்கு அப்படின்னு. அங்கே பாருங்க, ஒரு சின்ன எறும்பு மாதிரி தெரியுது பாருங்க, அதுதான் புலி. இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போனுச்சு. இது வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர்ல எடுத்த ஒரு க்ளோஸ் அப் ஆன ஷாட். நம்மளால் இதனுடைய ஹண்டெல்லாம் சேஸ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்தப்ப ஒரு தாய்ப்புலி 2 குட்டி புலிங்க ஒரு இடத்துல உட்காந்துருந்தது அமைதியாக. என்னடா அமைதியாக உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்பாட்டட் டியர், ஒரு புள்ளிமான வேட்டையாடி முடிச்சிருந்தது. அந்த தாய்ப்புலி வந்து அந்த வேட்டையை நிகழ்த்தி அந்த உணவு வந்து அது குட்டிங்களுக்கு கொடுத்துருந்தது. அது 3 வந்து அதை ரசித்து எப்படி சாப்பிடுவீங்க பாருங்கள். இது பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கலாம், ஆனால் அந்த விலங்குகள் பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஒரு உணவு சங்கிலி. மானை வந்து புலி வேட்டையாடுறது வந்து இயற்கையின் நியதி. அந்த மானோட பக்கத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. புலியோட பக்கத்துல இருந்தும் பார்க்கலாம். அங்கே பாருங்க, அந்த குட்டி அதை அப்படியே தூக்கிட்டு போய் ப்ராக்டிஸ் ஈட்டிங் பண்ணுதுங்க, ப்ராக்டிஸ் ஹண்டிங். அதனுடைய சதையை கிழித்து எடுத்து அப்படியே சாப்பிட்றத பார்க்குறோம். ஒரு புலி ஒரு அமர்வில் ஒரு 18 to 34 கிலோ வரையிலும் இருக்கிற இறைச்சியை வந்து சாப்பிடக்கூடியது. ஒரு தடவை வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு 2 to 4 நாட்கள் வரையிலும் அது சாப்பிடாம இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் இன்னொரு ஹண்ட் பண்ணும். தேவைக்கு அதிகமாகலாம் அது வந்து உயிரிகளை கொள்வது கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்செல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை அன்னைக்கு அடித்து சாப்பிட்டுட்டு அதனுடைய வாழ்க்கையை வந்து நடத்துது. அந்த எலும்பை கடிக்கிறது சத்தம் வந்து நமக்கு இங்கே கேட்குது பாருங்க. இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை சுற்றி நிறைய காகங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்குங்க. அதுலேருந்து விழுற துகள்களை எல்லாம் அந்த கறி துணுக்குகள் எல்லாம் சாப்பிடலாங்க. ஆனால் இது விட்டுற மாதிரி இல்லைங்க. பாருங்க, ஒரு காலை விட்டு போயிடுச்சிங்க. லெக் பீஸ் இந்த புலிக்குட்டிக்கு பிடிக்கும் போல், அதனால் அதை திரும்ப வந்து எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடுது. நாம் லெக் பீஸ் சாப்பிட்ற மாதிரி. அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோக்கள், ரத்தம் தோய்ந்த முகத்தோடு அந்த புலிகள் அந்த மானை குதிருவதை நாம் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாம் அப்படியே வந்து பார்த்தா அந்த குட்டிகளை வந்து அந்த தாய் புலி ஒரு இடத்துல பத்திரமா உட்கார வச்சுட்டு அது மட்டும் தனியாக போய் ஒவ்வொரு மரமாக சென்ட் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டெரிட்டரி மார்க்கிங் அது பண்ணும். அதனுடைய எல்லையை வந்து அது நிர்ணயிக்கும். எப்படி நிர்ணயிக்கும்? அந்த மரங்களில் இருக்கிற பட்டையை வந்து அதனுடைய கையில் இருக்கிற அந்த நகங்களால் பிராண்டுவதிலும், இல்லைன்னா அந்த மரத்தில் வந்து சிறுநீர் தெளிப்பதிலும், அந்த 2லையும் வந்து அது வந்து அதனுடைய எல்லை கோடை வந்து வரையறை பண்ணுது. இங்கே பாருங்க, அங்கே மோந்து பார்க்குது வேற ஏதாவது டைகர் வந்திருக்காங்க, அப்புறமேட்டு மார்க் பண்ணுது. இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு நாள் இன்னொரு அனுபவத்தோடு சந்திக்கிறோம்.